ஹாய் நண்பா, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, 8ஆம் வகுப்பில் அறிவியல் புத்தகத்தில் அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல் இப்படி ஒரு பாடம் இருக்குங்க. இந்த பாடத்திலிருந்து நம்ம கேள்வி பதில்களை பார்க்க போகிறோம். பாடத்துக்குள்ளே இருந்து 44 கேள்வியை நம்ம எடுத்திருக்கோம். ப்ளஸ் இந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷின் மொத்தம் பார்த்திங்கன்னா 18 இருக்குது. அதையும் நம்ம எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா ஒரு 60 கேள்வி வருதுங்க. இந்த 60 கேள்வியையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக தேர்வில் அப்படியே வர வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். ராக்கெட் செய்ய பயன்படும் உலோகம் என்ன? ராக்கெட்டு செய்ய பயன்படும் உலோகம் டைட்டானியம், அலுமினியம் ரெண்டையும் பயன்படுத்துவாங்க. டைட்டானியம், அலுமினியம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இஸ்ரோ, இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம். எந்த ஆண்டு இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோ தொடங்கப்பட்டது? எந்த ஆண்டு இஸ்ரோ தொடங்கப்பட்டது? இதற்கான பதில் 1969 தொடங்கினாங்க. 1969. அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்கள். இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் என்ன? இதுக்கான பதில் ஆரியப்பட்டாங்க. 1975 ஆண்டு அனுப்புனாங்க. ஆரியப்பட்டா. அடுத்த கேள்வியை பாருங்கள். விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் யார்? முதல் இந்தியர். இதுக்கான பதில் ராகேஷ் சர்மா போயிருப்பாருங்க. இந்தியாவும் சோவியத் ரஷ்யாவும் சேர்ந்து ஒப்பந்தம் போட்டு ஒரு ராக்கெட் அனுப்புனாங்க. அதில் தான் ராகேஷ் சர்மா போனார். எப்போ போனாருன்னு கூட கேட்கலாம். எப்போ போனார்? 1984 வருடம் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி விண்வெளிக்கு போனார் ராகேஷ் சர்மா. இவர் எந்த மாநிலத்தை சார்ந்தவர் அப்படின்னு கூட கேட்கலாம். இவர் சார்ந்த மாநிலம் பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்தவர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சந்திராயன் 1. சந்திராயன் 1 ஏவப்பட்ட நாள் எது? என்னைக்கு சந்திராயன் 1 அனுப்புனாங்க? இதுக்கான பதில் 2008 அக்டோபர் 22ஆம் தேதி அனுப்புனாங்க. 2008 அக்டோபர் 22. அடுத்த கேள்வியை பாருங்கள். சந்திராயன் 1 நிலவின் சுற்றுவட்ட பாதையில் நிலை நிறுத்தப்பட்ட நாள். இங்கிருந்து கிளம்புனது அக்டோபர் 22. அங்கே போய் எப்போ சேர்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் 2008 நவம்பர் 8ஆம் தேதி அங்கே போய் சேர்ந்தது. அக்டோபர் 22 கிளம்பி நவம்பர் 8ஆம் தேதி நிலாவுக்கு போய் சேர்ந்துருச்சு. அடுத்த கேள்வியை பாருங்கள். சந்திராயன் 1 செயல்பட்ட மொத்த நாட்கள். எத்தனை நாட்கள் செயல்பட்டதுன்னா 312 நாட்கள் செயல்பட்டதுங்க. 312 நாட்கள். அடுத்த கேள்வி. சந்திராயன் 1 பூமியுடன் கட்டுப்பாட்டை இழந்த நாள். மொத்தம் 312 நாள் வேலை பார்த்தது. அது எப்போ தொடர்பை இழந்ததுன்னா 2009 வருடம் ஆகஸ்ட் 28ஆம் தேதி தொடர்பை இழந்தது. அடுத்து முக்கியமான கேள்வியை பாருங்கள். சந்திராயன் 1 திட்ட இயக்குனர் யார்? சந்திராயன் 1 திட்ட இயக்குனர். விடையை பார்க்கலாங்களா? மயில்சாமி அண்ணாதுரை. சந்திராயன் 1ன்னா மயில்சாமி அண்ணாதுரை. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் கலாம் சாட். இதை பற்றி 2-3 பாயிண்ட்டை நீங்கள் தெரிஞ்சிட்டா போதும். உலகத்தின் மிகச்சிறிய செயற்கைக்கோளான கலாம் சாட் செலுத்தப்பட்ட நாள் என்றைக்கு? நல்லா கவனிங்க. உலகத்துடைய மிகச்சிறிய செயற்கைக்கோள் கலாம் சாட்டு. அப்போ வெயிட் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். இதனுடைய வெயிட்டு மொத்தமே 64 கிராம் தாங்க. கிலோன்னு நினச்சிடாதீங்க. 64 கிராம். இதை எப்போ அனுப்புனாங்கன்னு கேட்டிருக்காங்க. விடை 2017 ஜூன் 22 அனுப்புனாங்க. கரூர் மாவட்டத்தில் பள்ளப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே இருக்கிற அரசு பள்ளி மாணவர்கள் தான் இதை தயாரிச்சிருக்காங்க. அடுத்து சந்திராயன் 2 நம்ம பார்க்க போகிறோம். சந்திராயன் 2 நிலவின் எந்த பகுதியை ஆராய்வதை நோக்கமாக கொண்டது? இதுக்கான பதில் நிலாவுடைய தெற்கு பகுதிங்க. தெற்கு பகுதி எப்பயுமே இருட்டாக இருக்கும். அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஆராய்வதற்காகத்தான் சந்திராயன் 2 அனுப்புனாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய ஆழ்நிலை விண்வெளி வளையகம் IDSNன்னு சுருக்கமாக சொல்லுவாங்க. இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க. இதற்கான பதில் கர்நாடக மாநிலத்தில் பைலாலூன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் இந்த IDSN அப்படிங்கிற ஒரு ஆய்வகம் அமைஞ்சிருக்கு. கர்நாடக மாநிலத்தில் பைலாலூவில் அமைஞ்சிருக்கு. அடுத்த கேள்வியை பாருங்கள். சந்திராயன் 2 லேண்டர் அப்படிங்கிறதும் இருந்தது, ரோவர் அப்படிங்கிறதும் இருந்தது. லேண்டர் அதாவது தரையிறங்கி, இதனுடைய பெயர் என்ன? லேண்டருக்கு பேர் விக்ரம்.
அடுத்த கேள்வியை பாருங்கள். சந்திராயன் 2 உலாவியின் பெயர் என்ன? ரோவருடைய பெயர் என்னன்னு கேட்குறாங்க. லேண்டர்னா விக்ரம், ரோவர்னா பிரக்யான். பிரக்யான் என்பது சமஸ்கிருத வார்த்தை. இதனுடைய பொருள் அறிவு. இதையும் கேட்கலாம். பிரக்யான் அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம். அடுத்த கேள்வியை பாருங்கள். சந்திராயன் 2 விண்வெளியில் செலுத்தப்பட்ட நாள். பூமியிலிருந்து எப்போ கிளம்புனதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் 2019 ஜூலை 22ஆம் தேதி இங்கிருந்து அனுப்புனாங்க. 2019 ஜூலை 22. அடுத்த கேள்வியை பாருங்கள். சந்திராயன் 2 நிலவின் வட்டப்பாதையில் நுழைந்த நாள். இங்கிருந்து கிளம்பினது ஜூலை 22ஆம் தேதி. புறப்பட்டது எழுதிடலாங்களா? புறப்பட்டது ஜூலை 22ங்க. அங்கே போய் சேர்ந்தது ஆகஸ்ட் 20ஆம் தேதி. சேர்ந்தது சரிங்களா? சேர்ந்தது ஆகஸ்ட் 20ஆம் தேதி 2019லேயே. அடுத்த கேள்வியை பாருங்கள். சந்திராயன் 2 நிலவின் மேற்பரப்பில் மோதிய நாள். லேண்டரும் ரோவரும் நிலாவுடைய தரையில் இறங்குற மாதிரி இருந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக அது கிராஸ் ஆயிடுச்சு. என்றைக்கு நடந்ததுன்னா 2019 செப்டம்பர் 7ஆம் தேதி. அடுத்த கேள்வியை பாருங்கள். சந்திராயன் 2 நிலவின் மேற்பரப்பில் இருந்து எவ்வளவு தூரத்தில் இருந்த பொழுது தொடர்பை இழந்தது? சரி, ஏன் அது மோதிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்னல் ப்ராப்பராக நமக்கு கிடைக்கல. நிலாவுடைய மேற்பரப்பு தரைப்பகுதியிலிருந்து 2.1 கிலோமீட்டர் இந்த டிஸ்டன்ஸில் இருக்கும்போது சிக்னல் நமக்கு ப்ராப்பராக கிடைக்கல. அதனால தான் அது நிலாவில் மோதி உடஞ்சிருச்சு. அடுத்த கேள்வியை பாருங்கள். சந்திராயன் 2 திட்ட இயக்குனர் யார்? சந்திராயன் 1ன்னா மயில்சாமி அண்ணாதுரை பார்த்துட்டோம். சந்திராயன் 2 திட்ட இயக்குனர் வனிதா முத்தையா. வனிதா முத்தையா. அடுத்த கேள்வியை பாருங்கள். இஸ்ரோவின் முதல் பெண் திட்ட இயக்குனர் யார்? முக்கியமான கேள்விங்க. முதல் பெண் திட்ட இயக்குனர் வனிதா முத்தையா அவங்க தான். அடுத்த கேள்வியை பாருங்கள். சந்திராயன் 2 செலுத்தப்பட்ட பொழுது இஸ்ரோவின் தலைவராக இருந்தவர் யார்? விடையை பார்க்கலாங்களா? கைலாசம் வடிவு சிவன் இவர் தான் இருந்திருப்பார். கே சிவன் அப்படின்னு படிச்சிருப்போம். இவரை பற்றி 9th தமிழ் புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. சிவன் அவர்கள் இஸ்ரோவுடைய எத்தனையாவது தலைவர்? இது உங்களுக்கான வினா. ஸ்கூல் புக்கில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதுக்கான பதிலை கமெண்ட்டில் போட்டு விடுங்க. சிவன் இஸ்ரோவின் எத்தனையாவது தலைவர்? அடுத்த கேள்வியை பாருங்கள். ராக்கெட் மனிதர் என அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான பதில் கைலாசம் வடிவு சிவன் தான் ராக்கெட் மனிதர். இவர் உருவாக்கிய சாஃப்ட்வேர் சித்தாரா அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர். சித்தாரா. இந்த சித்தாரா அப்படிங்கிற சாஃப்ட்வேர் ராக்கெட் என்ன வேகத்தில் போகுது, எங்கே போயிட்டுருக்கு, எந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கணிச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சந்திராயன் 3. சந்திராயன் 3 ஏவப்பட்ட நாள். சந்திராயன் 3 எப்போ அனுப்புனாங்க? விடை பார்க்கலாங்களா? விடை 2023 ஜூலை மாதம் 14ஆம் தேதி அனுப்புனாங்க. 2023 ஜூலை 14. அடுத்த கேள்வியை பாருங்கள். சந்திராயன் 3 நிலவின் சுற்றுவட்ட பாதையில் சேர்ந்த நாள். ஜூலை 14ஆம் தேதி இங்கிருந்து அனுப்புனாங்க. அது போய் சேர்ந்தது ஆகஸ்ட் மாதம் போய் சேர்ந்தது. 2023 ஆகஸ்ட் 5ஆம் தேதி நிலவின் சுற்றுப்பாதையில் போய் சேர்ந்தது. அடுத்த கேள்வியை பாருங்கள். சந்திராயன் 3 நிலவில் இறங்கிய நாள். வெற்றிகரமாக இறங்குச்சுங்க. வெற்றிகரமாக இறங்கிய நாள் 2023 ஆகஸ்ட் 23. 23 இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2023 ஆகஸ்ட் 23. அடுத்த கேள்வியை பாருங்கள். நிலவில் தரையிறங்கிய எத்தனையாவது நாடு இந்தியா? நிலவில் தரையிறங்கிய 4வது நாடு இந்தியாங்க. 4வது நாடு. அடுத்த கேள்வியை பாருங்கள். நிலவின் தென் துருவ பகுதியில் விண்கலத்தை தரையிறக்கிய முதல் நாடு. நல்லா கவனிங்க. தென் துருவ பகுதி எப்பயுமே இருட்டாக இருக்கும். யாருமே அங்கே போகலை. ஃபஸ்ட்டு போன நாடு இந்தியா தான். இந்தியா தான் நிலாவுடைய தென் துருவ பகுதியில் விண்கலத்தை இறக்குனாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். சந்திராயன் 3 திட்ட இயக்குனர் யார்? சந்திராயன் 1 அப்படின்னா மயில்சாமி அண்ணாதுரை. சந்திராயன் 2 வனிதா முத்தையா அவங்க. சந்திராயன் 3 வீரமுத்துவேல். இவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கூட கேட்கலாம். இவர் விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தவர். விழுப்புரம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மங்கள்யான்.
செவ்வாய்க்கு நம்ம செயற்கைக்கோள் அனுப்பினோம், அதுக்கு பேர் தான் மங்கள்யான். மங்கள்யான் செலுத்தப்பட்ட ஆண்டு எது? மங்கள்யானை எப்போ அனுப்புனாங்கன்னு கேட்குறாங்க. இதற்கான பதில் 2013 நவம்பர் 5 அனுப்பணும். 2013 நவம்பர் 5. அடுத்த கேள்வியை பாருங்கள். மங்கள்யான் செவ்வாய்க்கோளின் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்ட ஆண்டு. இங்கிருந்து கிளம்பி அங்கே போய் எப்போ சேர்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் 2014 செப்டம்பர் 24 போய் சேர்ந்தது. 2014 செப்டம்பர் 24. அடுத்த கேள்வியை பாருங்கள். செவ்வாய்க்கோளை அடைந்த முதல் ஆசிய நாடு. ஆசியாவிலே முதல் நாடுனா இந்திய நாடு தாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். செவ்வாயின் வளிமண்டலம் சிவப்பு நிறமாக இருக்க காரணம் என்ன? செவ்வாய்க்கோளை பார்த்தீங்கன்னா அது சிகப்பாக இருக்கும். இதுக்கு காரணம் அந்த வளிமண்டலத்தில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்குது. இரும்பு ஆக்சைடு அதிகமாக உள்ளது. அடுத்த கேள்வியை பாருங்கள். செவ்வாய்க்கோளின் தற்சுழற்சி காலம் என்ன? தற்சுழற்சி காலம்னா அது தன்னைத்தானே ஒரு முறை சுற்றிக்க எடுத்துக்கொள்ளும் காலம். பூமினா 24 மணி நேரம், செவ்வாய்க்கோளுனா 24 மணி நேரம் 37 நிமிடம். 24 மணி 37 நிமிடம். அடுத்த கேள்வியை பாருங்கள். செவ்வாய் சூரியனை சுற்றி வர ஆகும் நாட்கள் எத்தனை? பூமி சூரியனை சுற்றி வரணுன்னா 365 நாட்கள் எடுத்துக்கும். செவ்வாய்க்கோள்னா 2 மடங்கு எடுத்துக்கும், 687 நாட்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நாசா. நாசா எங்கே இருக்குன்னா அமெரிக்காவில் இருக்குதுங்க. அமெரிக்க விண்வெளி முகமை. நாசா தொடங்கப்பட்ட ஆண்டு எது? நாசாவை எப்போ தொடங்கினாங்கன்னு கேட்டிருக்காங்க. விடை 1958 அக்டோபர் 1 தொடங்கினாங்க. 1958 அக்டோபர் 1. நாசா எத்தனை மையங்களை கொண்டது? நாசாவுக்கு 10 மையங்கள் இருக்குதுங்க. 10 மையங்கள். நாசாவின் நிலவை ஆராயும் திட்டம் எது? அதாவது நாசா நிறைய திட்டம் வச்சுருக்காங்க. மெர்க்குரி, ஜெமினி, இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. நிலவை ஆராயும் திட்டம் அப்போலோ திட்டம். அப்போலோ திட்டம். அடுத்த கேள்வியை பாருங்கள். அப்போலோ திட்டங்கள் மொத்தம் எத்தனை? அப்போலோ திட்டம் வழியாக நிலாவுக்கு போனாங்க. மொத்தம் 17 திட்டங்களை கொண்டது. 17 திட்டங்கள். மனிதர்களை முதலில் நிலவுக்கு அனுப்பிய திட்டம் எது? அப்போலோ திட்டத்தில் மனுஷங்களை கூட்டிகிட்டு போன முதல் திட்டம் அப்போலோ 8ங்க. இதில் என்ன பண்ணாங்கன்னா நிலாவை ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப பூமிக்கு வந்துட்டாங்க. நிலாவில் இறங்கலை. அடுத்த கேள்வியை பாருங்கள். மனிதர்களை முதலில் நிலவில் தரை இறக்கிய திட்டம் எது? இதுக்கான பதில் அப்போலோ 11. இதன் மூலமாக நிலாவில் தரை இறங்கினாங்க. அடுத்து 41வது கேள்வியை பாருங்கள். அப்போலோ 11 நிலவில் தரை இறங்கிய நாள். எப்போ தரை இறங்குச்சுன்னு கேட்டிருக்காங்க. விடை 1969 ஜூலை 20ஆம் தேதி இறங்குச்சு. மொத்தம் 3 பேர் போனாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். நிலவின் மேற்பரப்பில் முதலில் காலடி எடுத்து வைத்தவர் யார்? இதுக்கான பதில் நீல் ஆம்ஸ்ட்ராங். இவர் தான் காலடி எடுத்து வச்சுருப்பார். இவர் கூட மொத்தம் 3 பேர் போயிருப்பாங்க. ஒருத்தர் நீல் ஆம்ஸ்ட்ராங், இன்னொருத்தர் புஷ் ஆல்ஸ்ட்ரின், 3வது மைக்கேல் காலின்ஸ். இந்த 3 பேரும் போயிருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு காலை எடுத்து வைத்தவர் நீல் ஆம்ஸ்ட்ராங். அடுத்து 43வது கேள்வியை பாருங்கள். விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய வீராங்கனை. வீரர் ராகேஷ் சர்மான்னு பார்த்தோம். 1984 போனார். வீராங்கனை கல்பனா சாவ்லா 1997 போயிருப்பாங்க. இவங்க போன திட்டம் கொலம்பியா திட்டம். கொலம்பியா அப்படிங்கிற ராக்கெட் போயிருக்கும். அதன் வழியாக இவங்க போயிருப்பாங்க. 1997 போனாங்க. அடுத்து 44வது கேள்வியை பாருங்கள். 2012 விண்வெளியில் நீண்ட தூரம் நடந்த பெண் என்ற சாதனையை படைத்தவர் யார்? 2012 சுனிதா வில்லியம்ஸ் இந்த சாதனையை படைத்தாங்க. மொத்தம் 50 மணி நேரம் 40 நிமிடம் நடந்திருப்பாங்க. 50 மணி நேரம் 40 நிமிடம் 2012 சுனிதா வில்லியம்ஸ் இந்த சாதனையை படைத்தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது புக் பேக் கொஷினுங்க. முதல்ல பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். பின் வருவனவற்றுள் எது வான்பொருள்? வான்பொருள்னா வானத்தில் இருக்கிற பொருள். விடைன்னு பார்த்திங்கன்னா சூரியனும் இருக்கும், சந்திரனும் இருக்கும், விண்மீன்களும் இருக்கும். அப்போ விடை இவை அனைத்தும். அடுத்து 2வது கேள்வியை பாருங்கள். மங்கள்யான் எந்த கோளுக்கு அனுப்பப்பட்டது? இதுக்கான பதில் செவ்வாய்க்கோளுக்கு அனுப்பப்பட்டது. அடுத்து 3வது கேள்வியை பாருங்கள்.
சந்திராயன் 1 விண்ணில் செலுத்தப்பட்ட நாள். இதுக்கான பதில் 2008 அக்டோபர் 22ஆம் தேதி அனுப்புனாங்க. அடுத்து 4வது கேள்வி, சிவப்பு கோள் என அழைக்கப்படுவது. இதுக்கான பதில் செவ்வாய்க்கோள் தான் சிவப்பு கோள்னு அழைக்கப்படுவது. காரணம் அதில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்குது. அடுத்து 5வது கேள்வியை பாருங்கள். ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் தத்துவம் என்ன? இதுக்கான பதில் நியூட்டனின் 3வது விதியை தான் பயன்படுத்துவாங்க. நியூட்டனின் 3வது விதி. அடுத்து 6வது கேள்வியை பாருங்கள். கிரையோஜெனிக் எரிபொருள் எந்த வெப்பநிலையில் சேகரித்து வைக்கப்படும்? இதுக்கான பதில் மிக குறைந்த வெப்பநிலையில் சேகரித்து வைக்கப்படும். அடுத்து 7வது கேள்வி, நாசாவின் எந்த திட்டம் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது? இதுக்கான பதில் அப்போலோ 8 திட்டம் முதல்ல அனுப்புனது. அப்போலோ 11 வழியாக நிலவில் இறங்கினாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். விண்மீன்களை பற்றியும் கோள்களை பற்றியும் படிக்கும் அறிவியல் பிரிவு வானியல். அடுத்து 2வது பாயிண்ட்டை பாருங்கள். சூரியன் பால்வெளி விண்மீன் திரளை சார்ந்தது. அடுத்து 3வது பாயிண்ட்டு, செவ்வாய்க்கோள் 687 நாட்களுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வருகிறது. அடுத்து 4வது பாயிண்ட்டு, பிற கோள்களுக்கு விண்கலனை அனுப்பிய முதல் இந்திய விண்வெளி திட்டம் மங்கள்யான். அடுத்து 5வது பாயிண்ட்டு, நிலவின் மேற்பரப்பில் நடந்த முதல் மனிதர் நீல் ஆம்ஸ்ட்ராங் ஆவார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சரியா அல்லது தவறா என கூறுக. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். சூரியன் மற்றும் இதர வான்பொருட்கள் சேர்ந்து சூரிய குடும்பத்தை உருவாக்குகின்றன. இந்த பாயிண்ட் கரெக்டு. 2வது பாயிண்ட்டு, சந்திராயன் 1 ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்த பாயிண்ட் கரெக்டு. 3வது பாயிண்ட்டு, செவ்வாய்க்கோள் சூரிய குடும்பத்தில் உள்ள மிகச்சிறிய கோளாகும். இந்த பாயிண்ட் தவறு. அடுத்து 4வது பாயிண்ட் பாருங்கள். PSLV மற்றும் GSLV ஆகியவை இந்தியாவின் புகழ்பெற்ற செயற்கைக்கோள்கள் ஆகும். இந்த பாயிண்ட் தவறுங்க. இது செயற்கைக்கோள் கிடையாது, இது ராக்கெட்டுங்க. அடுத்து 5வது பாயிண்ட்டு, ராக்கெட்டின் இயங்கு பொருட்கள் திண்ம நிலையில் மட்டும் காணப்படும். இந்த பாயிண்ட்டும் தவறு. திண்மம் திரவம் எந்த வடிவத்திலும் இருக்கலாம். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது பொறுத்துக. ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோவுக்கு ஹைப் அப்படிங்கிறதையும் முடிஞ்சால் கொடுங்க. உங்களுடைய சப்போர்ட்டும் தேவைப்படுது, பார்த்து பண்ணி விடுங்க. இதே மாதிரி மற்ற பாடங்களுக்கும் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் எண்டு ஸ்க்ரீன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். சரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். சந்திராயனை சந்திரனுக்கு அனுப்புனாங்க. மங்கள்யானை செவ்வாய்க்கோளுக்கு அனுப்புனாங்க. கிரையோஜெனிக் என்பது எரிபொருள். அப்போலோ 8 முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பிய திட்டம். அப்போலோ 11 மனிதனை முதலில் நிலவில் தரையிறங்க செய்த திட்டம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாடம் சிறப்பாக முடிந்தது. அடுத்த பாடத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.